வெறும் ட்ராவல் மட்டும் பண்ணால் என்னென்ன நம்மளால் பண்ண முடியும்? ஜஸ்ட் ட்ராவல் பண்ண ஒருத்தரால், ஒரு சில பேரால் இந்தியாவே கொஞ்சம் வருஷமாக அடிமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ சொல்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, அது எதை பற்றி அப்படின்னு சொல்கிறத விட, எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ட்ராவல் மீன்ஸ் ஒரு எங்கேயுமே போகாத ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறது, இல்லை கொஞ்ச நாள் அதை பிளான் பண்ணி அதுக்காக அமௌண்ட் ரெடி பண்ணி போகிற பிளான், அந்த மாதிரி ஒரு ட்ரிப். நாம் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து ஜஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவங்கனால மட்டும்தான் மாறி இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்ம ஹிஸ்ட்ரிலாம் யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவில் இல்லாத வளங்களே கிடையாது, இந்தியாவில் இல்லாத செல்வங்களே கிடையாது. இங்கே இவ்வளோ மலைகள் இருக்குது, இவ்வளோ பேர் இவ்வளோ அறிவாக இருந்திருக்காங்க. மொழியில் இருந்து இருக்கிற அவங்க செல்வங்கள், அதை வச்சு அவங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க, நிறைய விஷயம் படிச்சிருப்போம். ஆனால் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு புக்கில் வந்து இந்தியாவில் இருந்த ஒரு ராஜா வந்து இங்கே பயணம் சென்றார், அப்புறம் இந்தியாவில் இருந்த இப்படி ஒரு சிப்பாயோ இல்லை இப்படி இருந்த வந்து ஒரு மன்னரோ வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு வந்து பெரிய பயணம் செஞ்சார், அந்த பயணத்தில் இவர் கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் இந்தியாவுக்கு வந்தவங்க எல்லாருமே, யூரோப்பியர்கள் ஆகட்டும் இல்லை அமெரிக்கன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஜஸ்ட் ட்ராவல் பண்ணி இந்தியாவை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க. பட் வந்தவங்க ட்ராவல் பண்ணி இங்கே இவ்வளோ வளங்கள் இருக்கா, அப்படி நம்ம இதெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்ம இது எப்படி வந்து நம்மளோட தான் மாற்றிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சதுனால மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 700 வருஷம் வந்து நம்ம அடிமைகளாக இருந்திருக்கோம். யூரோப்பியன்ஸ்லேருந்து இங்கே வந்த வாஸ்கோட காமா வந்து ஜஸ்ட் ஒரு மிளகு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சில செராமிக் பிளேட்ஸ்க்காக சைனாஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் வந்து சின்ன சின்ன பொருட்கள் இங்கே வந்தால், இந்தியாவுக்கு வந்தால் ஒரு சில பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் இங்கே முதல்ல வர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இங்கே வந்து இங்கே இருக்கிற வளங்கள், செல்வங்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசே கிடையாது. யோசிச்சு பாருங்க, அவங்க ஊரில் அவங்க நாட்டிலலாம் எதுவுமே இல்லை, இங்கே போனால் இது கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு அங்கேருந்து இங்கே வர ஆரம்பித்தவங்க வந்து நம்மளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இங்கே இருக்கிற ராஜாங்களை எல்லாம் கைப்பற்றி, அங்கே இருக்கிற ராஜ்யம் எல்லாத்தையுமே கைப்பற்றி கடைசியில் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி நம்ம ஊருக்கு வந்து நம்மளே அடிமைப்படுத்திட்டாங்க. இங்கிருந்து நம்மக்கிட்ட எல்லா வளங்களும் இருக்குது. நம்ம ஒரு வேளை யாராவது ஒருத்தர் ட்ராவல் பண்ணி போயிருந்தா அமெரிக்காவுக்கோ இல்லை யூரோப்புக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போயிருந்தோம்னா நம்ம அதை வச்சுக்கிட்டு இப்போ எப்படி இருந்திருக்கலாம்? நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நம்ம எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போய் ரோட்டில் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ராவல் மாதிரி ஒரு விஷயம் யாருக்குமே சொல்லி கொடுக்குறதே இல்லை. வாஸ்கோட காமா தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக அவர் இந்தியாவுக்கு வரும்போது தான் உலகம் வந்து உருண்டையாக இருக்குது, நிறைய விஷயத்த அவர் கற்றுக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அமெரிக்கன்ஸில் இருக்கிற நிறைய மாலுமிகள் ஆகட்டும், நிறைய செயிலர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ட்ராவல் பண்ணி வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு நினச்சதை விட ஒரு சில விஷயம் கிடைக்குது. இந்தியாவை கண்டுபிடிக்கணும், இந்தியாவிலிருந்து ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் முதல்ல ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. பட் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இது இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கணுமா, எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்தியாவில் இருக்கிறத எப்படி நான் வந்து தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சைட்லேருந்து யாருமே இதை பற்றி பேசவே கிடையாது. அப்போ இருந்து நம்ம வந்து ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போவுமே நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நல்லா படிக்கணும், நல்லா படித்து நீ எந்த ஊரில் இருக்கியோ அந்த ஊரில் செட்டில் ஆகணும், 1 lakh சேலரி வாங்கணும் மந்த், அவ்வளோதான் அவங்க லைஃப் செட்டில்டு. ஆனால் யாருமே நம்ம ஸ்கூல்லே ஆகட்டும், காலேஜ்லேயே ஆகட்டும், ஈவன் நம்ம ஃபேமிலியில் கூட 2 பசங்க 2 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அதிகமாக ஊர் சுற்றுறவங்களை வந்து தப்பாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், அதை பற்றி பேசுனா அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, பட் அவனை பார்த்தியா அவளை பார்த்தியா எவ்வளோ படிச்சுட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் வந்து கேம்பஸில் செட்டில் ஆக போகிறா, ஸோ இங்கே முடிச்சதுக்கப்புறம் நேராக யூகே போக போகிறாங்க, யூஎஸ் போக போகிறாங்க. இந்த ஒரே ஒரு தாட் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்கும். ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்து யாருக்குமே மைண்டில் இருக்கிறதே கிடையாது. ட்ராவல் பண்ணி எங்கிருந்தோ இங்கே வந்தவங்கெல்லாம் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம போகும்போது அந்த ட்ராவலில் கிடைக்கிற ஒரு லைட்ஸ் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னை வந்து சின்ன வயசுலலாம் வீட்டில் வந்து வெளியே அதிகமாக விட மாட்டாங்க. பட் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சம்மந்தமே இல்லாமல் டைம் போகும். ஒரு தடவை தமிழ்நாடு டு வேற ஒரு ஸ்டேட் போனேன், கர்நாடகா போனேன். அப்படி போகும்போது ஒரு நைட் நான் இங்கே இருந்தேன், அடுத்த நாள் காலையில் அங்கே இருக்கும்போது
என்னோட டைம் ஜோனே டிஃபர் ஆச்சு. ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு எனக்கு. அதில் போகும்போது நிறைய யோசனைகள் வந்துச்சு, நிறைய தாட்ஸ் வந்துச்சு. இதை பற்றி நம்ம யாராவது கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் இல்லை பேசணும்னு நினைக்கும் போது டைம் இல்லை, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ட்ராவல் கொடுக்குற மாதிரி ஒரு லெசன்ஸ் வந்து யாராலையுமே கொடுக்கவே முடியாது அப்படின்றது. இருக்காங்க ட்ராவல் பண்ணாமல் இருந்தவங்க, அப்துல் கலாம் இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவங்க வந்து அவங்க சொந்த ஊர்லேயே படித்தாங்க அப்படின்னு. பட் எல்லாருமே அப்துல் கலாம் மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து படித்து பெரிய ஆளாக முடியுமானா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒருத்தருக்கு வந்து 35 வயசு 40 வயசு ஆயிடுது. அதுக்கு மேலே அவங்க கண்டுபிடிச்சி அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு இல்லை அந்த கிடைச்ச அறிவை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக முடியும்னு நினைக்கிறீங்க? 17-18 வயசில் விளையாட முடியாத விளையாட்டு தான் அப்போ விளையாட முடியும், 60 வயசில் விளையாட முடியாது. ஸோ 20s தான் ட்ராவல் பண்ணி என்னோட பாத் என்ன, என்னோட லைஃப்க்கு நான் எதை பண்ணணும், எதை வந்து எது என்னோட ஐடென்டிட்டியாக நான் செட் பண்ணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணுமே தவிர நம்ம சுற்றி இருக்கிறவங்களே தான் நம்மளுக்கான டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் நீ சேரணும், இந்த காலேஜ் நீ சேரணும், இந்த ஊரில் இந்த ஜாப் நீ போயிரு, அப்போ தான் உனக்கு வந்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு உனக்கு இவ்வளோ ஹைக் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம யோசிக்கிறத தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கமே தவிர ரியாலிட்டியில் வாழலை. ஸோ இது சொல்லணும்னு தோணுச்சு. இதில் எந்த டாப்பிக்குமே கிடையாது. பட் ட்ராவல் பற்றின ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக மைண்டில் இருந்ததை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லீவ் யூ கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்.